ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்போம். நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, நீங்க விரும்புகிற ஒரு தூய வாழ்க்கை, நீங்க விரும்புகிற ஒரு நீதியான வாழ்க்கை, நீங்க விரும்புகிற ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கை வாழ தேவனுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் தாழ்மையாய், இன்னும் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே இப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் தூய்மையாய், இன்னும் நீதியாய், இன்னும் இரக்கமுள்ளவர்களாய், இன்னும் நீதி செய்கிறவர்களாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாழ உதவி செய்வீராக. நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய், எங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளாமல் நாங்கள் சமாதானத்தோடு வாழும்படியாக, சமாதானம் செய்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்திற்கு தடையா இல்லாமல் எங்களுடைய காரியங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் அப்படியே ஜெப ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவங்க எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல நாம் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் மாத்திரம் அமைதியாக கடந்து செல்ல முடியாது உங்கள் அன்புடன் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க 2-3 பேர் கூடிய நாமத்தை துதிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்ம மத்தியில வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய சிந்தனையெல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்த ஜெப ஆராதனையில ஒரு ஜெப சிந்தையோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கடந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜெப சிந்தையை தரும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்தின்படியாய் தாழ்மை உள்ளவர்களாய் நம்ம நடத்தும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் நம்ம ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப சிந்தையோடு கூட ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிற நாம் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். 2 பேர் ஜெப விண்ணப்பத்தை சொல்லும் பொழுது அதை குறித்து கொண்டு வாஞ்ச உள்ளவர்கள் உடனடியாக அதுக்காக ஜெபிக்க முடியாது நான் கேட்கிறேன். தயவு செய்து ஜெப விண்ணப்பம் சொல்லும் பொழுது நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்க முடியாது கேட்கிறேன். ஒருவேளை உங்கள் ஏவப்படுகிறீர்களானால் உடனடியாக நீங்கள் எழுந்து ஜெபிக்கலாம், அல்லது சொல்லப்படுகிற நபர் உடனே அதை குறித்து கொண்டு அதற்காக ஜெபிக்க முடியாது உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் கூட என்னை சாட்சியாய் நிறுத்தினதாக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கின்றேன். கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்பதாக ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக நான் மனதில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஒரு சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த எலும்புகளில் கூட பலன் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்து செல்லப்பட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சு இதுவரை ஒருத்தர் மேலே கசப்பு அந்த மாதிரி வைத்ததில்லை. அப்படி இருந்தாலும் அப்பயே நான் அவங்களோட கூட ஒப்புரவாக மன்னிப்பு கேட்டுன்னு ஒப்புரவாகிடுவேன். ஆனால் இந்த ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீங்கள் இந்த அனுபவத்திலேருந்து ஒரு பெரிய பிளவை முழுக்கில் எனக்கு ஏற்படுத்துது, அதனால இதில் எனக்கு விடுதலையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுடைய சமூகத்தில் சாட்சியாக சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தேன். கடந்த புதன்கிழமையில கர்த்தர் என்னை பரிபூர்ணமாக அந்த காரியத்திலிருந்து என்னை விடுவித்தார். அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். குறிப்பாக ஜெப நோக்கமாக வருகிற ஜூன் 18ஆம் தேதி என்னுடைய திருமணம் கர்த்தருக்கு சித்தமாக நடக்க இருக்கிறது. அந்த திருமணத்திற்காக எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக அநேகர் ஜெபித்து வருகிறீர்கள், ஜெபித்தீர்கள், அநேகர் பிரயாசப்பட்டீர்கள். அதற்காக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூட இருந்து இம்மட்டு பாதுகாத்து வழி நடத்தினார். நாங்கள் கடந்த நாட்களிலே மகன் ஜோஷாவுடைய பலவீனத்திற்காக ஊருக்கு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்தார். நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஒன்றும் நடவாதவாறு, நாங்கள் பயந்த காரியங்கள் ஒன்றும் நடவாதவர் கர்த்தருடைய கரம் பிள்ளையோடு கூட இருந்து எல்லா ட்ரீட்மெண்ட் காரியத்திலும் அங்க இருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருடைய கண்களிலும் எங்களுக்கு தயவு கிடைத்து கர்த்தர் இம்மட்டும் சுகத்தை கொடுத்தார். தொடர்ந்து பரிபூர்ண சுகம் கிடைக்கத்தக்க ஜெபம் வைக்கிறேன். மற்றும் இவருடைய ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஜெபித்த அனைவருக்கும் மற்றும் பாஸ்டர்மா அனைவருக்கும், சபையின் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஜெபம் மாத்திரம் தான் எங்களை தாங்கி அங்கு வழி நடத்துது என்று சொல்ல முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 ஜெப குறிப்பாக ஜஸ்டின் ஜெபிப்பார்.
கிருபை உள்ளவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, Hallelujah. 2 பேரே 3 பேரை நாம் எங்கே குடியிருப்பீரோ அவர்கள் மத்தியில் இருப்பனவர், நீர் வாக்கு பண்ணவர், உண்மை உள்ளவரா இருப்பக்கா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா. தினகரன் வாழ்க்கையில பாராட்டுற கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீர் சமாதானத்தின் கர்த்தர், நீர் விடுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீர் பாராட்டின கிருபைகளுக்காக சோத்திரிக்கிறோம், கொடுத்த விடுதலைக்காய் சமாதானத்துக்காக சோத்திரிக்கிறோம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவர்களை இணைத்து அவர்களை ஆசீர்வதித்த தேவன், அவருடைய திருமணத்தை நீர் ஆஸ்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம். அநேக ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நல்ல பாத்திரம் மாற்ற முடியா ஜெபிக்கிறோம். சோபி, உம்முடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைகள் சுகமும் இருப்பதாக என்ன மாதிரி சமாதானம் சுகம் பெறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் சபையா சகோதரனை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய எல்லா காரியங்களும் நன்மையும் செம்மையுமாய் ஒழுங்கும் சிரமமாய் நடைபெற நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரோட பிரயாணத்தை வாக்கு செய்யும்படியா ஜெபிக்கிறோம். முன் செல்லுகிற தேவன் தகப்பனே, நீ முன் சென்று எல்லா காரியங்களும் ஒழுங்கும் கிரமமா செய்ய நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரியை ஜோதிக்கு கொடுத்த நல்ல பிரயாணத்துக்காக ஸ்தோத்திரப்பா. ஆபத்து காலத்தை என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்ன மாதிரி தகப்பனே, ஆபத்து காலத்து ஏற்ற துணையாய் அடைக்கலமாய் அரணாய் நல்ல பாதுகாப்பா இருந்தக்கா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சகோதரியுடைய மகனுடைய பிரயாணத்தை நீ வாய்க்கா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஊர்ல இருந்த நாட்கள் கிருபை தாங்கினக்கா ஸ்தோத்திரம். நல்ல டாக்டர் கண்கு தயவும் இறக்கவும் கிடைக்க கிருபை சேர்க்கா ஸ்தோத்திரம். நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கா ஸ்தோத்திரப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் கிருபை பாராட்டினக்கா ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் சுவாமி. திரும்ப நல்ல பிரயாணத்தை வாக்கிச்சு பத்திரம் வந்து சேர கிருபை சேர்க்கா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகனுக்கு இருக்க எல்லா சரீர பலவீனங்கள் இயேசுநாத்தை மாறி போகும்படியா ஜெபிக்கிறோம். வேண்டுவதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நீ பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். நலகத்துள்ள சமாதானம் அரண்மனைகளை சுகம் இருப்பன மாதிரி சமாதானம் சுகம் பெறும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்த விழுங்க, நம்முடைய நல்லாமத்தை மயப்படுத்துங்க. எருசலேமிலே சமாதானம் உண்டாக கிருபை செய்யுங்க. இயேசு என்ற நாமத்தை கேட்க நல்ல பிதாவே. ஆமென். 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 இந்த 2 ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அதன் பிறகு சுகம் கொடுப்பதற்காக கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து நான் ஜெபங்களை சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டதாக. கடந்த திங்கட்கிழமையிலே நான் விசா மெடிக்கலுக்காக செல்ல வேண்டியிருந்தது. ஜபலி ஃப்ரீசோனுக்குள்ளாக பிளட் டெஸ்ட் முடித்து கடந்து வரும்போது அந்த 2 ட்ராக் உள்ளதான ரோட்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல போய் கொண்டிருந்தோம். திடீரென்று இவர் வலது பக்கம் உள்ள ரோட்ல செல்ல வேண்டும் என்பதற்காக இவர் திடீரென்று வேகமாக சென்று கொண்டு திருப்பி விட்டார். செகண்ட் ட்ராக்ல அந்த நேரத்தில் வண்டி எதுவும் வரவில்லை. ஒவ்வொரு ஸ்பீட்லையும் திருப்பினாலே வண்டி ஸ்கிட் ஆவர் கூடான ஒரு வாய்ப்பு இருந்தது. கர்த்தர் அந்த நேரத்தில் கிருபையாய் காத்தபடியால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெப விண்ணப்பமாக என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய சகோதரரும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் ஆராதனைக்கு கடந்து செல்லவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன்.